ப்ளூ சட்டை மாறன் மற்றும் பாண்டா பிரசாந்தை வெளுத்து வாங்கிய சினிமா விமர்சகர் சுரேஷ்குமார். இவர் தான் சினிமா விமர்சகர். இவரை போல் சில பேர் தான் சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது. இப்போல்லாம் விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு வேறு விமர்சனம் பண்ணுறானுங்க. சரி, நம்ம சுரேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு படத்தை விமர்சனம் செய்யும்போது இந்த படத்தில் என்ன நிறை என்ன குறை அதை மட்டும் மக்களுக்கு சொன்னால் போதும். அதுதான் சரியான விமர்சனமாக நான் பார்ப்பது. அதைத்தான் நான் சன் டிவியில் செய்தேன். அதை தவிர ஒரு படத்தை ஒன்றுமே இல்லை, அதை பார்க்க வேண்டாம் என்று மக்களை வற்புறுத்துவது போல விமர்சனம் செய்வது சரியானது அல்ல. அது விமர்சனமும் கிடையாது அப்படின்னு சுரேஷ்குமார் சொல்லியிருக்காரு. இது 100% கரெக்டு தான். நம்மளுமே அதை தான் சொல்கிறோம். இப்போ எந்த படத்தை வேணாலும் விமர்சனம் பண்ணட்டும், அது அவங்க உரிமை. ஆனால் விமர்சனம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஐயையோ அந்த படத்தில் என்னால் உட்காரவே முடியலை அப்படின்னு சொல்கிறானுங்க. என் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு, அதுக்கு நீ டாக்டரை தான் பார்க்கணும். அப்புறம் இந்த படத்துக்கு ஏன்டா வந்தோன்னு இருக்குது அப்படிங்கிறானுங்க. யார் ஒன்று போக சொன்னா? நீ ரிவ்யூ பண்ணணும் கல்லா கட்டணும் அப்படின்னு போகிற. ஏன் ஒரு 2 நாள் கழித்து ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் போயிட்டு பார்க்க வேண்டியதானே? உன்னை யார் பார்க்க சொல்கிறா? முதல் ஷோ முடிஞ்ச உடனே இங்கே ரிவ்யூவை அர்ஜெண்ட்டாக போடணும். நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் வரணும், லட்சக்கணக்கில் பணமும் வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அங்கேருந்து சைடு பணம், அந்த பணம், ஸ்பான்சர் பணம் அப்படின்னு எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ண வேண்டியது. அப்புறம் அதை அப்படி நக்கலாக இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்படி நக்கலாக பார்த்தா எதிர்த்தரப்பினருக்கெலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு நடிகரோட படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நடிகருடைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் அது கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் இப்படி நெகட்டிவாக பேசி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. உண்மையை சொன்னால் அந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது பொழப்பு பார்க்கலாம், அது ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறோம், அதில் இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது, இதை எப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறது வேறு. ஆனால் இவனுங்க என்னமோ பல சினிமா எடுத்து பல ஆஸ்கர்களை வாங்கி பின்னாடி வச்சுருக்க மாதிரியே பேசுகிறானுங்க. அத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கிறாங்க, அத்தனை படம் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இவனுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவானுங்க. அதாவது சினிமாவில் நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. லாஜிக் இல்லாமையே படம் இருக்கும். அது மக்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம ஒரு 3 மணி நேரம் போய் பார்க்குறோம். அது நல்லா இருக்கா இல்லையா, இல்லை மியூசிக் எப்படி இருக்குது, இல்லை சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்குது, டான்ஸ் எப்படி இருக்குது, ஃபைட் எப்படி இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இந்த பாண்டா பிரசாந்த் சொல்கிறான் என்னமோ கூலி படம் 1000 கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னா பிரியாணி போடலாம், சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலான் இருந்தானோ. இப்போ என்னமோ அவன் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிற மாதிரியே பேசுகிறான். இப்போ எல்லாத்தையும் சுக்கு காப்பி அடிக்க வச்சுட்டாங்களாம். எல்லாம் படம் முடிஞ்சு இப்படி தலையை பிடிச்சிட்டு வராங்களாம். நீ படத்தை ரிவ்யூ பண்ணுறியா அல்லது படத்துக்கு போனவங்களை பற்றி ரிவ்யூ பண்ணுறியா? அந்த ப்ளூ சட்டை அதுக்கு மேலே அவனுக்கெல்லாம் நட்டு கலந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சில ரிவ்யூவர்ஸால் இப்போது சினிமா விமர்சனம் அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுறாங்க, தெரிச்சு வர்றாங்க. முக்கால்வாசி இவனுக்கு விமர்சனத்தை பார்க்குறது சினிமா ரிவ்யூ அப்படின்னு கிடையாது. என்ன நக்கல் பண்ணியிருக்கான் அதை ஆப்போசிட் தரப்பினர் பார்ப்பாங்க. மற்றபடி இவனுங்க ரிவ்யூவை பார்த்துட்டு, இதை ரிவ்யூன்னே சொல்லக்கூடாது, அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் போய் படம் பார்க்கணுன்னெலாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்போ கூலி படமே அதற்கு ஒரு சிறந்த சாட்சி. இவனுங்க என்ன தான் நெகட்டிவ் விமர்சனத்தை வன்மத்தை கொட்டினாலும் கூலி படம் வசூலை வாரி குவிச்சிட்ருக்கு. இனி என்ன சொல்லுவானுங்க, மக்களுக்கு ரசனை இல்லை அப்படிமானுங்க.